சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி, என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு, எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து, திருமுறை சென்னறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய அத்துணை அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகம் 23வது திருப்பதிகம் செத்திலா 10. இதில் இந்த பாடலை முதல் பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு திருவருள் அருளியிருக்கிறார். தெரிந்தளவில் இந்த பாடலை பாடி, இந்த பாட்டில் சுவாமி பொருள் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் சிந்திப்போமாக. திருச்சிற்றம்பலம். பொய்யனேன் அகம் நேக புகுந்த முதூரும் புதுமலர் கழலினை அடி பிரிந்தும், கையனேன் இன்னும் செத்திலே நந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அருட்பெரும் கடலே, அத்தனே அயன்மாட்கரிய ஒன்னா, செய்யமேனியனே செய்வகை அறியேன், திருப்பெரும் துறைவுமேவிய சிவனே. செய்யமேனியனே செய்வகை அறியேன், திருப்பெரும் துறை மேவிய சிவனே சிவனே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலில் சுவாமி நமக்கு என்ன அருளை வழங்குகிறார் அப்படின்னா, ஐயனே அரசே அருட்பெரும் கடலே, தலைவனே மன்னவனே மன்னனே, தலைவனே மன்னனே, எல்லாருக்கும் அருளை வழங்கக்கூடிய மா கடல் பெருமான். அதை தான் சொல்கிறாரு, தலைவனே மன்னனே அருளை உடைய பெரிய கடலே அருட்பெரும் கடலே, அருளை வழங்குவதற்கு அவர் கடல் போன்றவர். தந்தையே அப்படிங்கிறார், எந்தையே அத்தனே அப்படிங்கிறாரு சுவாமி. என்னுடைய தந்தையே, தந்தைக்கும் தந்தையே, உயிர்களெல்லாம் எல்லா உயிரையும் படைக்கின்ற பிரம்மன், அவருக்கு அப்பா மால், இவங்களால அறிய முடியாத சிவந்த திருமேனியை உடையவனே சிவபெருமானே. இவங்களாலெல்லாம் பார்க்க முடியல, ஆனால் திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய சிவபெருமானே, இவங்களாலெல்லாம் பார்க்க முடியல, பொய்யனாகிய என்னுடைய உள்ளம் நெகிழும்படி அதன் கண் புகுந்து அருள் செய்தாய், என்னை அடியனாக ஆண்டு கொண்டாய், என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்துட்ட சாமி, எனக்கு அருள் செய்தாய். ஆயினும் அமுதம் சுரக்கின்ற அன்றளர்ந்த தாமரை மலர் போன்ற, இன்னைக்கு பூத்த தாமரை மலர் போல வீரக்கண்டை அணிந்த 2 திருவடிகளை பிரிந்தும் சிறியனாகிய நான் இன்னும் சாகாமல் இருக்கிறேனே. ஐயோ, கண் விழித்திருந்தும் மனதில் உள்ள நினைவை இழந்து விட்டேன், இனி செய்வது இன்னது என்று அறியேனே என்கிறார் சுவாமி. உனக்கு ஆட்பட்ட நான், உன்னை பிரிந்திருக்கின்ற நான், சிறியனாகிய நான் இன்னும் சாகாமல் இருக்கிறேனே உன்னை பிரிஞ்சிருக்கிறதுனால. பொய்யனேன் அப்படின்னா உண்மை அன்பு இல்லாதவன். சுவாமி, உன் மேலே எனக்கு உண்மையான அன்பும் இல்லை, உண்மையாகவும் நான் அவங்ககிட்ட வழிபடலை. அப்படிப்பட்ட என்ன நீ ஆட்கொண்டாய், புகுந்து அமுதூறுவது போல எனக்குள்ள என்னை ஆட்கொண்டு
எனக்குள் அமுதம் ஊறியது போல அகத்தே யாம் கையனே. சிறியனேன்னா வஞ்சன் என பொருள். அப்படிப்பட்ட வஞ்சகனாகிய எனக்கு விழித்திருந்தும் அப்படின்னு சொல்றார். விழித்திருந்தும் என்னும் சிறப்புமை தொகுத்தலாயிற்று கருத்து என்றது கருத்துப்பட்ட பொருள் மேல் நின்றது. தூங்குவோர் தாம் விரும்பிய பொருளை இழந்து ஏமாறுதல் இயல்பு. நான் அவ்வாறு இன்றி விழித்திருந்தே இழந்தேன். சுவாமி, உன்னை கண்ணு முடிச்சுக்கிட்டே நான் உன்னை இழந்துட்டேனே என அப்படின்னு தம் ஊழ் வழியை நினைந்து நொந்து கொண்டவாறு. தூங்குதல் விழித்தல் என்பன ஞானம் பெறாமையையும் பெற்றமையையும் குறித்து நின்றன. இனி அதனை பெறுதற்கு செய்யும் வகை அறிந்திலேன் அப்படிங்கிறார் இந்த பாட்டில் சுவாமி. பொய்யனேன் அகம் நக புகுந்து அமுதூறும் உன்னுடைய திருவடிகள் என்னுடைய நெஞ்சகத்துள்ளே புகுந்து எனக்கு அமுதை ஊறுகின்ற ஒரு திருவடிகளாக, அப்படிப்பட்ட திருவடிகளை அடியனேன் பிரிந்து இங்கு நான் இன்னும் சாகாமல் இருக்கிறேனே சுவாமி, விழித்திருந்தும் உள்ள கருத்தினை இழந்தேன் அப்படின்னு இந்த பாட்டில் பெருமானவனுடைய பிரிவு ஆற்றாமையை இங்கே சுவாமி ரொம்ப உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல சாமி, இன்னும் சாகாமலுமே இருக்கிறேனே, உன்னை நான் இன்னும் சேராமல் இருக்கிறேனே அப்படிங்கிற பொருள் இங்கே சுவாமி நமக்கு அருளுகிறார். இந்த பதிகத்தில் பார்த்தோம்னா நிறைய கருத்துக்கள் அடங்கிய பதிகம். சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட திருப்பெருந்துறையில் இருக்கிற சிவபெருமான் தனக்கு ஞான குருவாக திருவடி தீட்சை தந்து ஸ்பரிச தீட்சை தந்து மாணிக்க வாசக பெருமானை திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் ஆட்கொண்டார். அதை தான் இங்கே சொல்கிறாரு. செய்ய மேனியன், சிவந்த மேனியாகிய சிவபெருமான், அயன்மால் கூட பார்க்க முடியாத மேனி. அப்படிப்பட்ட பெருமானே, இப்போ நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல பெருமானே அப்படின்னு தன்னுடைய பிரிவு ஆற்றாமையை தலைவனே மன்னனே அப்படின்னு சொல்லி ஒரு காதலனை நினைந்து உருகுவது போல தலைவி தலைவன் பாவனையில் அமைந்த இந்த பதிகம் அற்புதமான பதிகம். அனைவரும் திருவாசகத்தின் பொருளுணர்ந்து பெருமானாரிடத்திலே ஓதி வாழ்க்கைக்கு இம்மைக்கும் அருமைக்கும் வேண்டியவனவற்றை நல்லனவற்றையே சிவபெருமானாரிடம் கேட்டு நல்லருள் பெற்று சிவன் அருளை பெற்று சிவன் அடியார்களாக சிவனுக்கு அன்பு செலுத்துபவர்களாக வாழ்கின்ற வாழ்க்கையே மெய் வாழ்க்கை என்பதை சுவாமி ஆங்காங்கே நமக்கு உணர்த்துகிறார். அன்பர் பெருமக்களே, இதை கேட்கின்றவர்கள் வாய்விட்டு ஒரு திருவாசகத்தையாவது பொருளுணர்ந்து பெருமானாரிடத்திலே பாடி நாம் வாழ்வு செம்மையாக வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருட்சிந்தனையில் நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியில் இருந்து சிவபாலா. குறைவிலாது உயிர்கள் வாழ்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. சிவா. திருச்சிற்றம்பலம்.